ஹாய் ஹலோ வணக்கம். நானும் உங்கள் அரவிந்த். 2010 இந்திரன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த எந்திரன் படத்தை பார்க்கும்போது பா என்ன ஒரு படம், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா, சங்கர்னால தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் எப்பவும் மைண்ட்ல எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இனிமே சார் எஸ் சார் ஓகே சார் ஜஸ்ட் சார். ஆனா ஒரு விஷயம் அப்ப தோணுச்சு அந்த சின்ன வயசுலயே, ஆர்டிபிஷியலா ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு ரோபோட்டே வந்துட்டு அந்த ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுல இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த விஷயம் ஆர்டிபிஷியலா வந்து தெரிஞ்சு, ஆனா இப்போ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. ஆமாங்க, இப்போ ஒரு 5 ரோபோட்டை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இனிமே நீங்க ஹியூமன்ஸ் எல்லாரும் எங்களுக்கு அடிமையா வேலை செய்யுங்க, சரியா? ஸோ அந்த 5 ரோபோட்டோட டெவலப்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, சர்ஜரிஸ்ல இன்வால்வ் பண்றதுக்கு. டாக்டர்ஸ் ஏன்டா கஷ்டப்பட்டு 5 வருஷம் படித்து, அதுக்கப்புறமும் 2 வருஷம் படித்து, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, ஐயோ அதுக்கப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்ற பட்டத்தை போட்டு இப்படியெல்லாம் வந்தோம் அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. டாக்டர்ஸ் இன்வால்வ் பண்றதுக்கு பதிலாக சர்ஜரியில் இந்த ரோபோட்டை வந்துட்டு இன்வால்வ் பண்றதுக்காக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரெயின் ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் மூலமா கியூர் பண்றதுக்காக வந்துட்டு ஜஸ்ட் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய ஒரு டிபேட்ஸே வந்து போயிட்டு இருக்கு. வாஷிங்டன்ஸ் அண்ட் அமெரிக்கா ரீஜன்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் வெல், இது நடந்துச்சுன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனரியாகவே இருக்கும். அண்ட் ஒரு திங் இஸ், எது இம்பாசிபிளாக இருக்குமோ அது வந்து இப்போ பாசிபிளாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் வெல், ஒருவேளை வந்துட்டு ஆல் ஓவர் த திங்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் தெரியல. சன் டிவி வராதா? தமிழ் வராதா? ஈவன் ஒரு ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்துட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ரோபோட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா, இட் வில் பி த திரும்பியும் வந்துட்டு பழைய காலத்தில் வந்துட்டு இங்கிலீஷ்காரனுக்கு கீழே இருந்த மாதிரி திரும்பியும் வந்துட்டு அப்படியே அடிமையாக உட்கார வேண்டியதான். ஓகே, வாட் இஸ் திஸ், வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன்? இந்த உலகத்திலேயே நாங்கள் தான் சூப்பீரியர். எங்களுக்கு கீழே தான் எல்லாமே, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கீழே தான். இந்த உலகமே எங்களுக்கு கீழே தான். எங்களுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அந்த கடவுள் கூட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங், உங்களோட ரொம்ப சுப்பீரியர், உங்களோட ரொம்ப ஸ்மார்ட். நீங்கள் இந்த ரிசோர்ஸஸ், இந்த எர்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. அதனால் உங்களை நாங்கள் ஸ்பாயில் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் அடிமையாக போகிறீங்க. அண்ட் ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இனிமேல் ரெகுலராக வரும். ஸோ வந்துட்டு என்னோட வீடியோஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, அப்படியே பிளா பிளா பிளான்னு மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு டேக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.